பணிப்பெண் சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் பல்லாவரம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மற்றும் மருமகள் இருவரையும் சென்னை புழல் சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆந்திரா தப்பி செல்ல முயன்றவர்களை போலீசார் மடக்கி பிடித்தது எப்படி? நாங்கள் எம்எல்ஏ வீடு, எங்கள்கிட்ட பவர் இருக்குது, நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி ஒரு நாள் என் கன்னத்தில் அரைஞ்சவங்க தான். 7 மாதமாக நான் வேலை செய்கிறேன். 7 மாதமாகவே எனக்கு ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் என்ன அடிப்பாங்க. ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்காக செய்யலனாலுமே நான் இப்படி போகும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க, வரும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க. அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில் ஃபுல்லாக காய பண்ணிவிட்டு வீட்டில் விட்டுட்டு போனாங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளோ பிளட்டு வந்தாலுமே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க. இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு குழம்பு கறி வச்சு காலையில் ஆரம்பித்தாங்க, நைட்டு 11 மணி வரைக்குமே. அதால் என்னை அடித்தாங்க. என் தலையில் வாயிலிருந்து பிளட்டு வருது. என்னை விட்டுருங்க, நான் கெஞ்சுறேன், என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், என்னை விட்டுருங்கக்கா, என்னால் முடியலன்னா உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சுறேன். அப்பயும் விடலை. போய் மூஞ்சி கழுவிடுவான்னு சொல்லி என்ன அடிக்கிறாங்க. என்னோட ஜஸ்டில் எவ்வளோ ஒருத்தர் அடிச்சிருக்காங்க, என்னால் சொல்ல முடியல. நைஃப் வச்சு என் கழுத்து கீறி எல்லாம் பண்ணியிருக்காங்க. நியூஸ் பேப்பரில் வேலை பற்ற வச்சு என் வாய்க்கிட்ட எரிச்சு ஃபுல்லாக. இதுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஒரு டேப்லெட்டு கொடுக்குறதோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நானாகவே சரி பண்ணிக்கணும். பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரோ மதிவாணன். இவர் திருவான்மையூர் சவுத் அவென்யூவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் மனைவி மெர்லினாவுடன் வசித்து வந்தார். இவரது வீட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த 18 வயது இளம்பெண் 6 மாதங்களுக்கு முன்பு வேலைக்கு சேர்க்கப்பட்டார். அந்த பெண்ணை மெர்லினாவும் அவரது கணவரும் தாக்கி கொடுமைப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. தீயினால் சுட்டும் தலைமுடியை வெட்டியும் கொடுமைப்படுத்தியதாக அப்பெண் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். பொங்கல் பண்டிகைக்காக வீட்டிற்கு சென்ற அந்த பெண் தனது அம்மாவிடம் சொல்லி அழுது இருக்கிறார். உடலில் அடிபட்ட மற்றும் தீயினால் சுடப்பட்ட காயங்கள் இருந்ததால் அவரை உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு தாய் அழைத்து சென்றுள்ளார். அதன் பின்னரே இந்த சம்பவம் வெளி உலகத்திற்கு தெரிய வந்துள்ளது. இது குறித்து நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜேஸ்வரி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதற்கிடையே தனக்கும் தனது மகனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று திமுக எம்எல்ஏ கருணாநிதி தெரிவித்திருந்தார். இதனையடுத்து எம்எல்ஏவின் மகன் மருமகள் மீது தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் கடந்த 18ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கைதாகும் நிலையில் இருந்ததால் ஆண்ட்ரோ மதிவாணன், மெர்லினா இருவரும் தலைமறைவாக்கினர். நடந்தது என்ன என புரிந்து கொள்ளாமல் தவறாக பேச வேண்டாம் என மருமகள் மெர்லினா ஆடியோவில் விளக்கம் அளித்திருந்தார். இது அபாண்டமான குற்றச்சாட்டு என மறுத்த அவர் அந்த பெண்ணை தன் வீட்டில் ஒரு பெண்ணாக மட்டுமே பார்த்ததாக தெரிவித்திருந்தார். நடந்தது என்னன்றதை புரிஞ்சுக்காம தயவு செஞ்சு இன்னொருத்தவங்களை தப்பா பேசாதீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வரனால அதை யூஸ் பண்ணி அடுத்தவங்க மிரட்டி குடும்பக்கார உலகத்தில் நாங்கள் வாழலை. என்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்டேயும் நீங்கள் விசாரிக்கலாம். உனக்கு அக்காவை பற்றி நல்லாவே தெரியும். அக்கா உன்னை எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்துனதுன்னு நினச்சதே இல்லை. உன் கைப்படியே எனக்கு லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்கேன்றதே நான் இப்போ தான் திறந்து பார்க்குறேன். உன் பேக்கை பேக் பண்ணணுன்றப்போ இவ்வளோ லவ், இவ்வளோ அஃபெக்ஷன் என் மேலே இருக்கிற நீ எதுக்காக இதெல்லாம் செய்கிறம்மா? உனக்கு ஏதாவது வேணும்னா அக்கா கிட்ட கேட்டு நீ பேசியிருக்கலாமே. எதுக்காக நீ இவ்வளோ தூரம் ஒரு ஃபேமிலியை டேமேஜ் பண்ணுறம்மா? அது உனக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியாமல் நீ இதெல்லாம் செஞ்சிட்ருக்க. இட்ஸ் நாட் ரைட்மா. உனக்கு புரியல. இப்போ என்னை பற்றி, அண்ணனை பற்றி நீ பேசுகிற, பாப்பாவை பற்றி பேசுகிற. சரி பரவாயில்ல, நீ பேசிட்ட. எங்கள் மாமனார் என்னம்மா பண்ணாரு? எத்தனை வருஷம் உழைப்பு தெரியுமாம்மா? நைட்டும் பகலும் தூங்காமல் எவ்வளோ பேரை பார்த்து கஷ்டப்பட்டு. எங்க ஃபேமிலிக்குள்ளேயே இதனால ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் இல்லைம்மா? அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா? இந்நிலையில் வழக்கு விசாரணைக்கு ஆஜராக இருந்த கணவன் மனைவியை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. அப்போதுதான் அவர்கள் ஆந்திராவுக்கு காரில் செல்வது குறித்து போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. உடனே தனிப்படை போலீசார் ஆந்திரா தமிழ்நாடு எல்லைகளில் சோதனையை பலப்படுத்தினர். உள்ளூர் காவல் நிலையத்திற்கு அலர்ட் கொடுத்து தேடுதலில் ஈடுபட்டனர். அதில் வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டாவில் ஆண்ட்ரோ மதிவாணன், அவரது மனைவி மெர்லினா இருவரையும் போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். பின்னர் அவர்களை சென்னை அழைத்து வந்த போலீசார்
இன்று அதிகாலையில் எழும்பூர் நீதிபதிகள் குடியிருப்பில் உள்ள நீதிபதி இல்லத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கு விவரங்களை விசாரித்த நீதிபதி இருவரையும் வரும் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்குமாறு உத்தரவிட்டார். இதனையடுத்து பலத்த பாதுகாப்போடு இருவரையும் புழல் சிறையில் அடைத்தனர்.